யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்கி வர வேண்டும். அதற்கு வழியைத்தான் ஆண்டவர் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். தேவனுக்குள்ளே வைராக்கியம் எழுப்பப்பட வேண்டும். தேவனுக்குள்ளே வைராக்கியம் எழுப்பப்பட வேண்டும். தேவனுக்குள்ளே வைராக்கியம் எழும்பும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடையவைகளில் எழும்ப ஆரம்பிக்கிறது. நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், இப்படி நமக்கு சம்பந்தப்பட்டவைகள் ஒவ்வொன்றிலையும் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது. அதற்கு காரணம் தேவனுடைய இருதயத்திலே வைராக்கியம் எழும்புகிறது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவனுடைய இருதயத்தில் தேவனுக்குள்ள வைராக்கியம் எழும்ப வேண்டும். அப்படி எழும்பும் போது தான் நம்முடையவைகளில் ஆசீர்வாதம் எழும்பும். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு. தேவனுக்குள்ள வைராக்கியம் எழும்ப வேண்டும் என்றால் நமக்குள்ளே தேவனை குறித்து தேவனுடையவைகள் மேலே வைராக்கியம் எழும்ப வேண்டும். நமக்குள்ளே வைராக்கியம் எழும்பும் பொழுது தேவனுக்குள்ளேயும் வைராக்கியம் எழும்புகிறது. அந்த தேவனுக்குள்ளே எழும்புகிற அந்த வைராக்கியம்தான் நம்முடையவைகள் ஒவ்வொன்றிலையும் ஆசீர்வாதத்தை இறக்குகிறது. ஆமென். ஆங்கில வேதாகமத்தில் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதையும் அதற்கு தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் நான் வாசிக்கிறேன். தமிழில் வாசிக்கிறேன். பேரார்வம் கொண்டு கருணை காட்டுவார். பேரார்வம். ஆண்டவருக்குள்ள வைராக்கியம் எழும்புகிறது என்றால் நம்ம மேலே, நம்முடையவைகள் மேலே பேரார்வம். எப்படிப்பட்ட ஆர்வம் சொல்லுங்க? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், பேரார்வம். முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், எப்படிப்பட்ட ஆர்வம்? பேரார்வம். இன்னொரு முறை சொல்லுங்க, பேரார்வம். அந்த பேரார்வம் கொண்டு கருணை காட்டுவார். கருணை, நம்முடையவைகள் மேல கருணை வெளிப்படும். கடாட்சிப்பார் அப்படின்னா அதான் அர்த்தம், கருணை காட்டுவார். அப்படின்னா தேவனுக்குள்ள நம்ம வைராக்கியத்தை எழுப்ப வேண்டியது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. இதுவரைக்கும் நம்முடையவைகளில் ஆசீர்வாதம் எழும்பாமல் இருந்ததற்கு காரணம் நமக்குள்ளே தேவனுடையவைகளை குறித்து வைராக்கியம் எழும்பாததுனால தான். நம்முடைய வாழ்க்கையில் மற்றவைகளை குறித்தெல்லாம் நமக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்பி இருந்தது. ஜாதியை குறித்து ஒரு வைராக்கியம், சொந்த பந்தங்களை குறித்த ஒரு வைராக்கியம், பாரம்பரியங்களை குறித்து ஒரு வைராக்கியம், பாவ பழக்க வழக்கங்களை குறித்து ஒரு வைராக்கியம், தேசத்தை குறித்த ஒரு வைராக்கியம், மொழியை குறித்த ஒரு வைராக்கியம், இப்படிப்பட்ட பல வைராக்கியங்கள் நமக்குள்ளே எழும்பினது. ஆனால் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரல. நாம் நம்முடைய தேவனுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்புகிற
வைராக்கியம் நமக்குள்ளே எழும்ப வேண்டும். அந்த வைராக்கியம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கைகளை ஒரு தலையிலையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதாவது ஒரு 2 ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் தேவனுக்குள் எழும்புகிற அந்த வைராக்கியம் கொண்டு வரும். வாசிங்களேன், யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவருடைய கருணை, ஆண்டவருடைய இரக்கம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது நம்ம யாருக்கும் நிந்தையாக இருக்க மாட்டோம். எல்லாரும் புகழத்தக்கதாக, கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் இருப்போம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. பிரதர், ஆண்டவருடைய கருணை உன் வாழ்க்கையில் நிந்தையை மாற்றி இருக்கும். தம்பி, ஆண்டவருடைய கருணை இருக்கா? ஆண்டவருடைய கருணை அது உன் வாழ்க்கையில் நிந்தையை மாற்றி இருக்கும். இன்னைக்கு யாரை நிந்திக்கிறாங்க? படிச்சுட்டு ஒரு வேலை இல்லை, அவனைத்தானே நிந்திக்கிறாங்க. திருமணம் செய்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, அவங்களத்தானே நிந்திக்கிறாங்க. கடன் நிறையா இருக்கு, அவங்களத்தானே உலகம் நிந்திக்கிறது. அதாவது யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ, யாருடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறதோ அவர்களைத்தான் உலகம் நிந்திக்கிறது. காரணம் என்னன்னா, அவங்களிடத்துல இல்லை. ஆனா தேவன் சொல்லுகிறாரு, நம்ம மேல ஆண்டவர் பேரார்வம் கொண்டு கருணை காட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் கர்த்தர் கொண்டு வருவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தானியம் இல்லை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எண்ணெய் இல்லை, ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் அவங்களுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார். அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, தேவனுக்குள்ள உன்னை குறித்து வைராக்கியம் எழும்பும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இல்லாமை மாறும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்பீங்களா? கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும், கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்து நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களை நான் திருப்தி ஆக்குவேன். உனக்கு தானியம் இருக்கும், உனக்கு திராட்சை ரசம் இருக்கும், உனக்கு ஆண்டவர் எண்ணெயை கொடுத்திருப்பாரு. உன் வாழ்க்கையில நீ திருப்தியா இருப்ப, குறைவு இருக்காது. தாவீது ராஜாவை போல நீங்க சொல்லுவீங்க. 23வது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார்? 23வது சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு மேய்ப்பர் ஆண்டவர், அதனால என் வாழ்க்கையில் குறைவுகள் இல்லை. என் வாழ்க்கையில் என்ன இல்லை? குறைவுகள் இல்லை. அதே மாதிரி தான் கர்த்தருடைய வைராக்கியம் நம்மளை குறித்து எழும்பும் பொழுது உன்னுடைய இல்லாமை மாறும். உன் நிந்தைக்கு காரணமானது ஏதோ அது தேவனால மாற்றப்படும், இயேசு கிறிஸ்துவால மாற்றப்படும். கானா ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய நிந்தையை மாற்றினாரே, மகிமையா மாற்றினாரே. திராட்சரசம் குறைவுபட்ட போது
தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த குடும்பத்திற்கு வர வேண்டிய நிந்தைய ஆண்டவர் மகிமையா மாத்தினாரே, அதே மாதிரி தான் உங்கள் வீட்லையும் என் வீட்லையும் இயேசு கிறிஸ்து நம்முடைய நிந்தையை மாற்றுவார். நம்புனீங்கன்னா தலைக்கு மேலே கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? வெறும் தண்ணீர் கூட உனக்கு திராட்சரசமாக மாறும். உன் வியாபாரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், உன் விவசாயத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், உன் வேலையை தேவன் ஆசீர்வதிப்பார். அதாவது இந்த நிந்தைக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல், இந்த இல்லாமல் ஏன் வருது தெரியுமா? அதாவது நமக்கு விரோதமாக நம்ம எழும்பக்கூடாதபடிக்கு நம்முடைய வியாபாரம், நம்முடைய விவசாயம் இதெல்லாம் சீரழிக்கும்படி சில சேனைகள் எழும்பி வருகிறது. இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் எழும்பி வந்த சேனைகள் என்ன சேனைகள் தெரியுமா? அதாவது உயிருள்ள சேனைகள் தான், ஆனால் அழிக்கக்கூடிய சேனைகள். என்ன சேனைகள்? இன்னைக்கு விவசாயம் பண்ணும் பொழுது பயிர்களில் வருகிறதல்லவா பூச்சிகள், பச்சை புழுக்கள், முசுக்கட்டை பூச்சிகள், வெட்டு கிளிகள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை கிளிகள். இது ஒன்று தின்னுட்டு விட்டதை இன்னொன்று திங்கும், இன்னொன்று தின்னுட்டு விட்டதை இன்னொன்று திங்கும். இதில் நம்ம ஏரியாக்களில் இருக்கிற விவசாயங்களை மாதிரி 1-2 கிடையாது. இது எல்லாம் ஒரு சேனையா. ஏன்னா கர்த்தர் தான் இதை அனுப்பியிருக்கிறாரு. இந்த ஜனங்களுக்குள்ளே தேவனை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து ஒரு வைராக்கியம் இல்லை. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, வட திசையில் இருக்கக்கூடிய சேனை, கீழ் திசையில் இருக்கக்கூடிய சேனை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். பார்த்தா விவசாயத்தில் எல்லாம் அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஜனங்களுக்கு பலன் இல்லை. அதனால எண்ணெய் இல்லை, தானியம் இல்லை, திராட்சரசம் இல்லை. அதாவது ஒலிவ இலைகள் அரிக்கப்பட்டு, ஒலிவ கொட்டைகள் தின்கப்பட்டு எண்ணெய்கள் இல்லை. வயலில் விதைச்சிருக்கிற கோதுமைகளும் அப்படியே பச்சை கிளிகள், முசுக்கொட்டை பூச்சிகள் சாப்பிட்டு, அதில் கதிரில் 1-2 இருக்கிறத கூட பச்சை கிளிகள் சாப்பிட்டுட்டு போய் விடுகிறது. ரொம்ப வருத்தம், ரொம்ப வேதனை. ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் அவங்களோடு கூட பேசுகிறாரு. எப்பா, நீ உனக்குள்ள என்னை குறித்த வைராக்கியத்தை எழுப்பினீன்னா நான் வைராக்கியமாக எந்திரிச்சு இந்த சேனைகளெல்லாம் கடலுக்குள்ளே தள்ளிடுவேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி உன் வியாபாரத்துக்கு எதிராக, உன் விவசாயத்துக்கு எதிராக, உன்னுடைய முன்னேற்றத்துக்கு எதிராக சில ஆவிகள் போராடுகிறது, சில சேனைகள் போராடுகிறது. ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, எனக்குள்ள வைராக்கியத்தை எழுப்பு, கர்த்தர் நிச்சயமாக இந்த சேனைகளெல்லாம் துரத்தி அடிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் வாசித்து பாருங்களேன், யோவேல் 2:20 வாசிங்களேன். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி. எதை தூரமாக விலக்கி? வடதிசை சேனை. பிரதர், பின்னாடி இருக்கிற பிரதர், எதை தூரமாக விலக்கி? வட திசையின் சேனையை தூரமாக விலக்கி. அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும், அதை முன்தண்டு கீழ்கடலுக்கும், அதன் பின்தண்டு மேல்கடலுக்கும் நேராக, அதன் பின்தண்டு மேல்கடலுக்கும் நேராக, அதை வறட்சியும் பாலுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அதை எங்க துரத்துவாராம்? வறட்சியான தேசத்துக்கு, பாழான தேசத்துக்கு, கடலுக்கு ஆண்டவர் கொண்டு போய் தள்ளிடுவார். உன் பயிருக்கு, உன் விவசாயத்துக்கு, உன் வியாபாரத்துக்கு இருந்த போராட்டங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். அதைத்தான் கர்த்தர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணி தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அது நல்லா ரன்னிங் ஆகிறத பார்த்து இன்னொருத்தர் அதே வியாபாரத்தை தொடங்குவார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வியாபாரம் அப்படியே டவுன் ஆகும், உங்கள் விவசாயம் அப்படியே டவுன் ஆகும், பலன் நிறையா இருக்காது, அது நிமித்தம் குறைவுகள் இருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, கர்த்தர் அனுமதிக்காமல் நடக்கிறது இல்லை. கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்னா, கர்த்தருக்குள்ள நீ வைராக்கியத்தை எழுப்பு.
உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து கர்த்தருக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பிவிடு. அந்த வைராக்கியத்தை எப்படி எழுப்பிவிடுவதுன்னா, உனக்குள்ளே கர்த்தரை குறித்து ஒரு வைராக்கியம் எழும்பட்டும். உனக்குள்ளே எழும்புகிற அந்த வைராக்கியம் அது கர்த்தருக்குள்ளே எழுப்பி விட்டுரும். கர்த்தர் வைராக்கியத்தோடு எழும்பினா ஆசீர்வாதம். கர்த்தர் வைராக்கியத்தோடு எழும்பினால் உங்களுக்கு ரட்சிப்பு. கர்த்தர் வைராக்கியத்தோடு எழும்பினா உங்களுக்கு விடுதலை. கர்த்தர் வைராக்கியத்தோடு எழும்பினா உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் வைராக்கியத்தோடு எழும்பாததுனால தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்களை கொண்டு வரக்கூடிய, இழப்புகளை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் எழும்பி நிற்கிறது. தடைகள் எழும்பி நிற்கிறது. போராட்டங்கள் எழும்பி நிற்கிறது. பிசாசுகள் எழும்பி நிற்கிறது. கர்த்தர் எழும்பினால் இதெல்லாம் சாய்ந்து விடும். ஆனால் கர்த்தர் எழும்பாததுனால இதெல்லாம் எழுந்து நிற்கிறது. ஆமென். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் எழும்பினா இதெல்லாம் சாஞ்சு போயிடும். கர்த்தர் எழும்பாததுனால தான், கர்த்தருக்குள்ள வைராக்கியம் எழும்பாததுனால தான் இதெல்லாம் தளர்ந்து நிமிர்ந்து நிற்கிறது. அதனால தான் அவன் வீட்டில் இல்லாமை, அதனால தான் அவன் வீட்டில் கடன், அதனால தான் அவனுடைய வீட்டில் கஷ்டங்கள். ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு கர்த்தரை குறித்து உனக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்பட்டும். இன்னைக்கு கர்த்தரை குறித்து உனக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்பட்டும். இன்னைக்கு கர்த்தரை குறித்து, கர்த்தருடையவைகளை குறித்து உனக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்பட்டும். அனலும் இல்லாத குளிரும் இல்லாத நிலை மாறட்டும். 2 நினைவுகளினாலே குந்தி குந்தி நடக்கிற அந்த தன்மைகள் மாறட்டும். எலியா தீர்க்கதரிசி போல கர்த்தருக்காக நிற்கிற அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள எழும்பட்டும். உங்களுக்குள்ள எழும்பும் பொழுது அது தேவனை எழுப்பும். நான் சொன்னது புரிந்ததா தம்பி? நான் சொன்னது புரிந்ததா? உனக்குள்ள என்ன எழும்பணும் சொல்ல? என்ன எழும்பணும் சொல்லுங்களேன் பிரதர்ஸ், சொல்லுங்களேன். என்ன எழும்பணும்? சத்தமாக சொல்லுங்க. வைராக்கியம். எதை குறித்து? ஜாதியை குறித்தா? வேற ஏதாவது குறித்தா? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள நாடி நரம்புகளுக்குள்ளெல்லாம் ஏறி இருக்கிறது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றை குறித்த ஒரு வைராக்கியம். ஆனால் அதெல்லாம் உனக்கு நன்மை செய்யாது. அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பிசாசுகளை எழுப்பி விட்டுரும். அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வட சேனைகள் கீழ் திசையிலிருந்து வருகிற நஷ்டத்தையும் இழப்புகளையும் தோல்விகளையும் கொண்டு வருகிற சேனைகளை எழுப்பி விட்டுரும். உன் வியாபாரம், உன் விவசாயம், உனக்கு பலன் வருகிற ஒவ்வொன்றும் அதனால பாதிக்கப்படும். நீ எழுப்ப வேண்டியதை எழுப்பு. கர்த்தருக்குள்ள வைராக்கியத்தை தட்டி எழுப்பு. கர்த்தருக்குள்ள வைராக்கியத்தை தட்டி எழுப்பு. நீ கர்த்தருக்குள்ள வைராக்கியத்தை தட்டி எழுப்பு. உனக்கு எதிராக இருக்கிற சேனைகளை அவர் அனுப்புவார். போ, கடலுக்கு போ, போ, கீழ்த்திசைக்கு போ அப்படின்னு அனுப்புவார். நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? பக்கத்துங்களை பார்த்து, ஏன் நஷ்டப்பட்டு கிடக்கணும்? ஏன் கஷ்டப்பட்டு கிடக்கணும்? ஏன் கடனோடு கிடக்கணும்? எவ்வளோ வேலை செய்கிறீங்க, அதில் பலன் இருக்குதா? நீங்கள்லாம் செய்கிற வேலைக்கு இந்நேரம் எத்தனை மாடி வீடு கட்டணும் தெரியுமா? சொல்லுங்களேன். எத்தனை மாடி வீடு கட்டணும் தெரியுமா? ஆனால் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் மாற மாட்டேங்குதே. இருப்பதற்கு ஒரு நல்ல வீடு கூட இல்லையே. ஒரு பாத்ரூம், ஒரு லெட்டின், அது கூட இல்லை. அடிப்படை தேவை இன்னும். ஆனால் ஆராதிக்கிற தேவன் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே உயர்ந்த தேவன், எல்லாரை விட நம்மளை மேலாக்குற தேவன். உபாகமம் 28 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அமெரிக்காவில் இருக்கிறவங்களை விட கூட உங்களை மேன்மையாக வைப்பாராம். இங்கிலாந்தில் இருக்கிறவங்களை விட கூட உங்களை மேன்மையாக வைப்பாராம். அரேபிய தேசங்களில் இருக்கக்கூடிய மக்களை விட உங்களை மேன்மையாக வைப்பாராம். அதைத்தான் அங்கே சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலேயும் கர்த்தர் உன்னை
ஆனா அந்த மேன்மை ஏன் வரல இன்னும்? அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள வைராக்கியம் எழும்பல. கர்த்தரை குறித்து வைராக்கியம் எழும்பாததுனால கர்த்தருக்குள்ள நம்மளை குறித்து நம்முடையவைகளை குறித்து வைராக்கியம் எழும்பாம தான் இன்றைக்கும் நமக்கு எதிரான, நமக்கு சதி செய்யக்கூடிய, இழப்புகளை கொண்டு வரக்கூடிய, நஷ்டங்களை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் தான் எழும்பி நிற்கிறது. அதனால புலம்பல், அதனால வருத்தம், அதனால சோர்வு, அதனால வியாதி. இன்னைக்கு அந்த ரகசியத்தை தான் சொல்றாரு. உனக்குள்ள வைராக்கியம் எழும்பிட்டா, சுச்சியை போட்டா எப்படி லைட் எரியுமோ அது மாதிரி உனக்குள்ள வைராக்கியத்தை கொண்டு வந்துட்டேன், நான் கர்த்தர் எழுந்துருவார் உனக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்பு, இல்லைன்னா உன்னுடைய இல்லாமல் என்ன செய்யாது, மாறாது. நீ உழைச்சி உழைச்சி பார்ப்ப, உன் காலம்தான் முடிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு விருத்தியை பார்க்க முடியாது. ஆனால் உனக்குள்ள தேவனை குறித்தான அந்த வைராக்கியத்தை எழுப்பிவிட கர்த்தர் உன்னை எழுப்பிடுவார். உன் குடும்பத்தை எழுப்பிடுவார். உன் சின்ன வியாபாரத்தை தட்டி எழுப்பிடுவார். உன் விவசாயத்தை தட்டி எழுப்பிடுவார். மிகுதியான பலனை கொடுக்க வைத்திருவார் ஆண்டவர். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் அவன் 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபையை தருவார். ஆமென். இன்னொரு ஆசீர்வாதங்களையும் தேவன் தருகிறார். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் அடைவார்கள். ஊழியக்காரர் மேலையும் ஊழியக்காரிகள் மேலையும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஊத்துவாரு. எதை ஊத்துவாரு? இந்த பிள்ளைகள் மேல எதை ஊத்துவாரு? வரங்களை ஊத்துவாரு. இந்த வாலிபர்கள் மேல எதை ஊத்துவாரு? சொல்லுங்களேன். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் இந்த பகுதியில் மட்டும் இல்லை. எல்லாரும் நல்லா அந்நிய பாஷையில் நிரம்பி ஆவியில் நிரம்பி ஜபிக்கிறீங்க. ஆனால் இந்த வாலிபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நிமிர்ந்து பாருங்களேன் தம்பி, நிமிர்ந்து பாருங்களேன். ஒரு அபிஷேக சத்தம், அந்நிய பாஷை சத்தம், அதை கேட்க முடியலை. தீர்க்க தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறலை. நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளலை. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் உயரடைவதற்கு, இன்னும் மேன்மை அடைவதற்கு நீங்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்பொழுதுதான் பூமிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உயர்வையும் மேன்மையையும் அடைவீர்கள். யோசேப்பு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தான், தரிசனத்தை பெற்றிருந்தான், அபிஷேகத்தை பெற்றிருந்தான். அதனால தான் சிங்காசனம் அவனுக்கு காத்திருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். வாலிப தம்பிகளே, உங்கள் மேலே ஆண்டவர் ஆவியானவர் ஊற்றணும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் மேலே ஆவியானவர் உங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றணும். சகோதரிகளை, உங்கள் பிள்ளைகள் மேலே ஆவியானவர் வரங்களை ஊற்றணும். தானியேல் மேலே ஊற்றினது மாதிரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ மேலே ஊற்றினது மாதிரி, எலிசாவின் மேலே ஆவியின் வரங்கள் 9 இறங்கினது மாதிரி ஆவிக்குரிய வரங்கள் இறங்கணும், அபிஷேகம் இறங்கணும். என்ன, இது கடைசி நாட்கள். இந்த நாட்கள் ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுவார். அப்படி ஊற்றப்பட வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள என்ன எழும்ப வேண்டும்? சொல்லுங்க, வைராக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்குள்ள என்ன எழும்ப வேண்டும்? வைராக்கியம். நல்ல சத்தமா சொல்லுங்க, வைராக்கியமா சொல்லுங்களேன். பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் ஏன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறாங்க? உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஏன் பிரகாசம் இல்லாமல் போய்விடுகிறது? நீங்க எதிர்பார்த்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று, நடந்தது ஒன்று. ஏன்
உனக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்பல. அந்த வைராக்கியம் எழும்பாததுனால தான் தேவனுக்குள்ள அந்த வைராக்கியம் எழும்பாம உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கருணை வெளிப்படல, ஆசீர்வாதம் வெளிப்படல. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்குள்ள வைராக்கியம் எழும்பினால் அது தேவனுக்குள்ள வைராக்கியத்தை எழுப்பி விட்டுரும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்றது உண்மை. நிறைய பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆனா நிறைய பேர் நான் சொல்றதை விசுவாசிக்கிறது இல்ல. ஆனா விசுவாசித்தவள் பாக்கியவதி. கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். உனக்குள்ள வைராக்கியத்தை மட்டும் எழுப்பு. நமக்குள்ள வைராக்கியத்தை எப்படி எழுப்புவது? ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். தேவனுக்குள் வைராக்கியத்தை எழுப்புவது எப்படி? நமக்குள் வைராக்கியத்தை எழுப்புங்கள், தேவனுக்குள் வைராக்கியம் எழும்பும். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:15-16. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், சியோனிலே எக்காலம் ஊதுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள். சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். பெரியோரை சேருங்கள், பெரியோரை சேருங்கள். பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ஹல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்றது வைராக்கியம் அல்ல. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடுவதற்கு, மக்களை கூட்டுவதற்கு வைராக்கியம் தேவை. இன்னைக்கு நிறைய மக்கள், வாலிப தம்பி, இன்னைக்கு நிறைய பேர் வாரத்தில் ஒரு முறை வருகிறதுக்கு கூட அநேகருக்கு சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். ஆனா பைபிள் சொல்லுகிறது, பிறந்த குழந்தைய கொண்டுட்டு வா. பைபிள் சொல்லுகிறது, வயசான ஆளை தூக்கிட்டு வா, பின்னாடி வந்து உட்கார வை. நடக்க முடியல, தூக்கிட்டு வா. குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, தூக்கிட்டு வா. பிள்ளைகள் கொண்டு வா. நேத்து தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, 30 நாள் செல்லட்டும். 30 நாள் எதுக்கு? நேத்து கல்யாணம் முடிஞ்சா இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வை. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் அறையை விட்டு புறப்படுவார்களாக. இதுதாங்க கர்த்தருக்குள்ளே நமக்குள்ளே எழும்புகிற வைராக்கியம். கர்த்தருக்காக நமக்குள்ளே எழும்புகிற வைராக்கியம். வைராக்கியம் எந்த மனுஷனுக்குள்ளே எழும்புகிறதோ அவன் தான் சின்ன குழந்தைய கூட சர்ச்சுக்கு கூட்டிட்டு வருவான். கர்த்தருக்குள்ளே எந்த மனுஷனுக்குள்ளே வைராக்கியம் எழும்புகிறதோ, வயசான ஆளா இருந்தாலும், நடக்க முடியாம இருந்தாலும், ஆண்டவருடைய பாதத்துக்கு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்துருவாங்க. பிள்ளைகளா இருந்தாலும் ஓடி வந்துருவாங்க. சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள் என்றால் வைராக்கியம் இல்லை என்று அர்த்தம். ஆனா தடைகளையும் தாண்டுகிறது தான் வைராக்கியம். என்றைக்குமே தேவ சமூகத்துக்கு வருவதற்கு நமக்கு வழி திறக்காது. இந்த உலகம் வழி திறந்து கொடுக்காது. எத்தனை தடை வரும் தெரியுமா? நீங்க அதிகால ஜெபத்துக்கு வருவதற்கு எத்தனை தடை வரும் தெரியுமா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு எத்தனை தடைகள் வரும் தெரியுமா? பிசாசு தடை பண்ணுவான். ஆனா அந்த தடையெல்லாம் பார்த்து நமக்கு வழி திறக்கட்டும், சர்ச்சுக்கு போவோம், ஆண்டவரை போய் ஆராதிப்போம்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள வைராக்கியம் இல்லை. உங்களுக்குள்ள வைராக்கியம் இல்லாததுனால தேவனுக்குள்ள வைராக்கியம் எழும்பாத. ஆனா உங்க வாழ்க்கையில தடைகள் இருக்கிறது. ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை, சரீரம் ஒத்துழைக்கல, சூழ்நிலைகள் ஒத்துழைக்கல. ஆனா அதெல்லாம் கொண்டு கொள்ளாம கர்த்தர் சமூகம் முக்கியம், கர்த்தரை தேடி போகணும்னு சொல்லிட்டு குழந்தைய கூட கையில ஏந்திட்டு நீங்க ஓடி வந்தீங்கன்னா கர்த்தர் பாப்பாரு, பேர் ஆர்வம் கொண்டு உனக்கு கருணை காட்டுவாரு.
வயசான காலத்திலையும் நடக்க முடியாத காலத்திலையும் என்னை தேடி வந்த என் பிள்ளைக்கு கருணை. கைத்தட்டு வர மாட்டேங்க பாத்தீங்களா? நல்ல கைத்தட்டு. இன்னைக்கெல்லாம் நல்ல பலன் இருக்குது. பல மணி நேரங்க முழங்கால நிற்கலாம், எல்லா கூட்டத்துக்கும் வரலாம். ஆனால் அதெல்லாம் வேற எதுக்கு தானே பாஸ்டர்? வேலை செய்கிறதுக்கு மற்றதுக்கு தானே. சர்ச்சுக்கெல்லாம் நாங்கள் அப்படியே தான் உட்காந்துருப்போம். அதனால தான் உனக்காக இன்னும் தேவன் எழும்பலை, உனக்காக இன்னும் தேவன் எழும்பலை. அதனால தான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எழும்பலை. உன்னை பார்த்து தான் பேசுகிறார், தம்பி நீ தேவனுக்காக எழும்ப, உனக்காக தேவன் எழும்புவார். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எழும்பும். அல்லேலூயா. விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். அந்த விசேஷித்த ஆசரிப்பு என்பது என்ன? நம்ம வழக்கமாக தேவனை ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா, அது விசேஷித்த ஆசரிப்பு அல்ல. ஆனால் ஸ்பெஷலாக நம்மளாம் நியமிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் விசேஷித்த ஆசரிப்பு. ஒரு 21 நாட்கள் அதிகால ஜபம் நம்மளாம் நியமித்திருக்கோம் பார்த்துருக்கீங்களா? இது தேவன் சொல்லலை. ஆனால் இப்படி நம்ம நியமிக்கிறோம்னா நமக்குள்ளே என்ன இருக்குது? எனக்குள்ளே என்ன இருக்குது? வைராக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், வைராக்கியம். உங்களுக்குள்ள வைராக்கியம் எழும்ப எழும்ப இது தேவனை எழுப்பி விட்டுரும், சிங்கத்தை எழுப்பி விட்டுரும், சிங்கத்தை எழுப்பி விட்டுரும். உலக பிரகாரமான சிங்கத்தை எழுப்புனீங்கன்னா சொல்லுங்களேன், உலக பிரகாரமான சிங்கத்தை எழுப்புனீங்கன்னா அது உங்களை பட்சிக்கும். இந்த யூதா கோத்திரத்து சிங்கத்தை ஜெபித்து துதித்து ஆராதித்து, அதுவும் அதிகாலையில் எல்லாரும் தூங்கும்போது நீங்கள் மட்டும் துதிச்சு ஆராதிச்சு எழுப்பி விட்டீங்கன்னா இந்த சிங்கம் கர்ஜிப்போடு எழும்பும். பட்சிக்கிறதுக்காக அல்ல, உங்களை ரட்சிக்கிறதுக்காக இந்த சிங்கம் எழும்பும். பட்சிக்கிறதுக்காக அல்ல, ரட்சிக்கிறதுக்கு, உங்களை காப்பாற்றுகிறதுக்கு, உங்களை பாதுகாக்கிறதுக்கு, உங்களுடையவைகளை பாதுகாக்கிறதுக்காக. ஆனால் இன்னைக்கு வைராக்கியம் உள்ள ஜனங்களை பார்க்க முடியலை. பாரம்பரியத்தில் கூட வைராக்கியமாக இருக்கிறாங்க. என் தாய் சபை அப்படி சொல்லிட்டு அதுக்கு கூட வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் இருக்காங்க. ஆனால் கர்த்தருக்காக, ஆராதனைக்காக, துதிக்காக, ஜபத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள வைராக்கியம் எழும்பினால் நான் சொல்கிறேன், கர்த்தர் உன் மேலே கருணையை இறக்குவார், உன்னை கடாட்சிப்பார். அவருக்குள்ள வைராக்கியம் எழும்பி உன்னை ஆசீர்வதிக்கும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கும். உன் பிள்ளைகளுக்கு அபிஷேகம் குறைவு இருக்காது, உன் பிள்ளைகளுக்கு வரங்கள் குறை இருக்காது, உன் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வல்லமை குறை இருக்காது. ஆமென். கைகளோ தலையிலோ சொல்லுமா ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஒரு ராஜா ஒரு வைராக்கியம் கொண்டு தன்னுடையதை தேவனுடையதாகவே மாற்றிக்கொண்டார். பாருங்களேன், 2 நாளாகமம் 20:17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசேபாத் தரைமட்டு முகம், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. நல்லா கையை பிடிச்சி தான் சொல்லுங்களேன், ஆவியானவர் இங்க வந்திருக்கிறார், எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் இங்க இருக்கிறாங்களான்னு கேட்க வந்திருக்கிறாரு. எதற்கோ வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் இங்கே இருக்கிறாங்க, சொந்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் இங்கே இருக்கிறாங்க, மற்றவர்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் இங்கே இருக்கிறாங்களான்னு கர்த்தர் தேடி வந்திருக்கிறாரு. நான் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா?
சொல்ல முடியுமா? இந்த வாலிபர்களுக்குள்ளே நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? உனக்குள்ள வைராக்கியம் எழும்பினா பிரதர், உன்னுடைய குடும்பம், சகோதரனே சகதீஷ், உங்க குடும்பம் இயேசுவின் குடும்பமா மாறும். உங்க வியாபாரம் இயேசுவின் வியாபாரமா மாறிடும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற யுத்தம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் உங்களுடையதா இருக்காது. அது யாருடையதாயிரும்? தேவனுடையதாயிரும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ சும்மா நில்லு, நான் பார்த்துக்கிறேன். உன் தொழிலை நான் நடத்துகிறேன், உன் வியாபாரத்தை நான் நடத்துகிறேன், உன் விவசாயத்தை நான் நடத்துகிறேன், உன் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன். பிள்ளைகளை குறித்து ஏன் பயப்படுற? நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி பள்ளிக்கூடத்துலையும் சரி, வீட்டிலையும் சரி, சர்ச்சிலையும் சரி, சாலையிலையும் சரி சூப்பராக நடத்தி வெற்றியோ வாழ வச்சிருவாரு. ஹல்லேலூயா. அதுக்கு நமக்குள்ள தேவனை குறித்த வைராக்கியம் எழும்பணும். இந்த யோசபாத் ராஜாவுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து யுத்தம் செய்யாமலே அவங்களுக்கு விரோதமாக எழும்பின 3 ஜாதிகளை கர்த்தர் முறியடித்தார் என்றால் இந்த யோசபாத் ராஜாவுக்குள்ளே எழும்பின வைராக்கியம் வாசித்து பாருங்களேன். 2 நாளாகமம் 20:13. யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும். அவர்கள் யாரு? யாரு? சத்தமா சொல்லுங்களேன். யூதா மனுஷர் அனைவரும். இன்னைக்கெல்லாம் ஜெபத்துக்கு நீங்கள்லாம் எப்படி வர்றீங்க? நான் மட்டும் வந்தா போதும், நீ தூங்கு கண்ணு செல்லம், தூங்கு செல்லம், தூங்கு. அதுக்கு 16 வயசு ஆயிருக்கும். தூங்கு. ஆனா யோசபாத் ராஜாவுக்கு அப்படி இல்லை. ஏய், தேசத்துல எவன் இருக்கான் எல்லாம் வாங்கடா, ஆலயத்துக்கு வாங்கடா, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கடா அப்படி சொல்லிட்டு யூதா மனுஷர் அனைவரும். அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள், அடுத்து அவர்கள் பெண் ஜாதிகளும். அவர்களுடைய மனைவி. தனியா வந்துடாத, ஜோடியோட வா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன் மனைவியும் கூட்டிட்டு வா, உன் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வா. எதுக்கு? ஆடல் பாட பார்க்கல, உபவாச ஜெபத்துக்கு. இப்படி கிளம்புனோம்னா கர்த்தர் சும்மா உக்காந்துருப்பாரா? நீ கிளம்பி பாரு, அவர் எழும்பி பார்ப்பாரு. நீ கிளம்பி பாரு, அவர் எழுப்பிடுவாரு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உன் யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் ஏனுடையது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உன்னுடையதெல்லாம் தேவனுடையதாயிரும். நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்களேன். பிள்ளைகளை குறித்து நீ பயப்படுறீல, பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீல, நீ பயப்படவே தேவையில்லை. நீ மட்டும் வராத, உன் பிள்ளையும் தூக்கிட்டு வா, பரவரன்னு இழுத்துட்டு வா, கொண்டு வந்து போட்டுரு முன்னாடி. இரக்கம் என்பது தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு உண்டாகணும். அப்படி என்றால் நம்ம எல்லாத்துக்கும் இரக்கம் பாராட்டிக்கிட்டோம்னா தேவனிடத்திலிருந்து எங்கே கருணையை பெறுவது? வா, பச்சை குழந்தைய தூக்கிட்டு வா. பனி அடித்தால் என்ன, மற்றதுக்கெல்லாம் போகலையா? நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா பிள்ளையை தூக்கிட்டு போகலையா? ஆமென். ஏதாவது ஒரு காரியம்னா போகலையா? ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் குளிர் அடிக்குது, முழு ருஜத்துக்கு வந்தால் குளிர் அடிக்குது. இப்படியெல்லாம் நீ உன் பிள்ளை மேலே இறக்கம் பாராட்டி கிடந்தேன்னா கர்த்தருடைய கரத்துலேருந்து எங்க கருணை வர? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது. யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது. உனக்குள்ள வைராக்கியம் எழும்பிட்டா கர்த்தருக்குள்ள இருந்து உனக்காக ஆசீர்வாதம் எழும்பும். அந்த ஜனங்கள் மத்தியில ஒரு சின்ன இழப்பை கூட சந்திக்க விடலைங்க. அவங்க யுத்தமே பண்ணலை, போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் வீழ்த்திட்டார். ஒருத்தர் பட்டயத்தை ஒருத்தருக்கு விரோதமாக திருப்பி 2 பேர், அதாவது 2 ஜாதிகள், ஒரு ஜாதி அடிக்கிறாங்க. பிற 2 பேரும் ஒரு ஜாதியை அடிச்சுட்டு ஒருத்தனும் இல்லாமல் செத்துடுறான். இவங்க போய் 3 நாட்களாக கொள்ளையடிக்கிறாங்க. பெராக்கா என்கிற இடத்துல கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறாங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தில் ஸ்தோத்திர ஆராதனை செய்கிற அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து விடுவார்.
அதனால தான் எப்படி நமக்குள்ள வைராக்கியத்தை எழுப்புவது என்பதை கற்றுக் கொடுக்குறாரு. கூடுங்கள், கூட்டுங்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் கூடுங்கள், கூட்டுங்கள். எதை கூட்டுங்கள் அப்படின்னா, எதெல்லாம் தேவ சமூகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லுதோ அத்தனையும் கூட்டுங்க. இழுத்துக்கிட்டு வாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து போடுங்க. வரும்போது தூக்கிட்டு வருவீங்க, போகும்போது சுகமாக்கி கொண்டு போவீங்க. ஆமென். நான் சொல்லுகிறது புரிகிறதா? ஏய் தம்பி, சொல்லுது புரியுதா? புரியுதா? என்ன புரியுது? என்ன புரியுது? கர்த்தருடைய வைராக்கியம் உனக்குள்ள எழும்பினா கர்த்தர் உனக்காக என்ன செய்வார்? எழும்புவார். இந்த ரகசியம் தெரில இன்னைக்கு மக்களுக்கு. இன்னைக்கு கர்த்தர் உன்கிட்ட பேசுகிறாரு. உலகத்தில் இருக்கிற மற்றவைகளுக்காக மற்றவங்க வைராக்கியம் பாராட்டுறாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு தண்ணியை ஊற்றுறான் குளிக்கிறதுக்கு, அவ்வளவு பக்தியாம், அது மேலே அவ்வளோ வைராக்கியம் அவனுக்கு. ரோட்டில் பஸ் அடித்து செத்தாலும் பரவாயில்லன்னு ஓடுறான், நடக்கிறான். ஆனால் உனக்காக ஏற்கனவே உயிர் கொடுத்தவர் இன்னைக்கும் உனக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த தெய்வத்துக்காக நீ எழும்பி வருவதற்கு அத்தனை சிரமம். கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, தூக்கம். பாட்டு படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதுவும் ஆண்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட இருக்காது. இவங்கெல்லாம் பார்த்தீங்களா மின்னல். இன்னைக்கு அடிச்சிருக்காங்க மின்னல், இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடிக்கும் டாம் டாம் டாம். அதனால தான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. தம்பி, உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு, இயேசுவை விசுவாசி. இயேசுவின் பாதத்துக்கு வருவதற்கு ஒரு வைராக்கியம் கொள்ளு. வைராக்கியத்தோடு வந்து பாரு, கர்த்தர் உனக்காக எழும்புவார். உன்னை அற்பமாக பார்க்குற மக்களுக்கு முன்னாடி தேவன் உன்னை உயர்த்துவார். ஆமென். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிந்தது? புரிந்தது பாஸ்டர்னு சொல்லுங்க. 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன், நல்ல கை உயர்த்தி காமிங்களேன். ஆமென். சகோதரர்களுக்கு தான் இன்றைக்கும் புரியவே புரியாது. ஆமென். ஆண்டவருக்குள்ள உனக்குள்ள வைராக்கியம் எழும்பட்டும். வைராக்கியத்தோட ஜெபம் பண்ணி பாரு. ஒரு பரிசுத்தவான் 200 முறை முழங்கால நின்றே பைபிளை படிச்சிருக்காரு. விசுவாச வீரன். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு விசுவாச வீரன் 1000 அனாதை குழந்தைகளை யாருடைய உதவி இல்லாமல் வழி நடத்தினவர், போஷித்தவர். அந்த பரிசுத்தவானுக்கு ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்தார். ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டீங்கன்னா உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுவார். அனலும் இல்லாத குளிரும் இல்லாத அந்த வெதுவெதுப்பான வாழ்க்கையை விடுங்க. சாதாரணமான ஒரு வியாபாரத்தை விட கர்த்தரை இழிவாக நினைக்காதீங்க. கர்த்தர் என் வியாபாரத்தை நடத்துவார்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய கூட்டம் நடக்கிற நேரத்தில் அந்த கடையை பூட்டிட்டு கூட்டத்தில் வந்து உட்காந்துட்டு போய் உன் கடையை துறையன், கர்த்தர் உன்னுடைய கடையை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். வராது, கைத்தட்டும் வராது, அல்லேலூயாவும் வராது. அல்லேலூயா. ஆமென். அதைத்தான் இங்கே சொல்கிறார். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது. 2வது ஒரு காரியத்தை வாசிங்க. என்னாகமம் 25:13. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். என்னாகமம் 25:7-8 வாசிங்க. அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து
இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலையும் ஈட்டி உருவி போகத்தக்க அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையிலே பிணக்காசுகள் எங்கே? கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற, கர்த்தருக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்புகிற பிணகாசுகள் எங்கே? மோசேயின் காலத்தில் சித்திமிலே ஜனங்கள் வந்திருக்கும் பொழுது பாலாக் ராஜாவுக்கு பிலேயாம் தீர்க்கதரிசி ஒரு நூதனமான ஆலோசனை கொடுக்கிறான். இந்த ஜனங்களை நீ குறி சொல்லி செய்வன வச்சு வீழ்த்த முடியாது. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அதனால இவங்களை நீ ஜெயம் எடுக்கணும்னா உன் தேசத்தில் அழகா இருக்கிற வாலிப பிள்ளைகளை நீ அனுப்பு. போய் அந்த வாலிபர்களை விருந்துண்ண அழைத்து கொண்டு வர சொல்லு. அப்படியே விருந்துண்ண வருகிற அந்த வாலிபர்கள் இச்சையிலே விழுவார்கள், விக்கிரக ஆராதனையில விழுவார்கள், அப்படியே அவர்கள் அழிவார்கள் அப்படி சொல்லிட்டு ஆலோசனை கொடுக்குறான். அதே போல இந்த பாலாக் ராஜா செய்கிறான். இஸ்ரவேல் வாலிபர்களை இந்த மோவாபிய பெண்கள் போய் அழைக்கிறாங்க, வேசித்தனத்தில் விழுகிறாங்க, துணிகரமாக வேசித்தனம் பண்ணுறாங்க. இது ஆண்டவருக்கு அருவருப்பாக இருந்தது. ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, இவங்கெல்லாம் தூக்குல போடுன்னு சொல்றாரு. ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி நின்று ஜனங்கள் எல்லாரும் நின்று கொண்டு கண்ணீரோடு கவலையோடு காணப்படுறாங்க. ஏன்னா வாதை தொடங்கிருச்சு, அநேகர் செத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு இஸ்ரவேலன் ஒரு மோவாபிய ஸ்திரியை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அழைத்து கொண்டு போறான். சபை உட்கார்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி சபை உட்கார்ந்து இருக்கிறது, துணிகரமா எல்லாரும் கண்களுக்கு முன்னாடி அழைத்து கொண்டு போறான். போய் ஒரு கூடாரத்துக்குள்ள போய் வேசித்தனம் பண்றான். ஒருத்தரும் என்ன செய்யன்னு தெரியல. ஆனா சபை நடுவில் இருக்கிற ஒரு வாலிபன், அவன் பேர் தான் பினகாஸ், எடுக்கிறான் ஈட்டிய, எந்திரிக்கிறான், நேர போறான். அந்த வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த கூடாரத்துக்குள்ள போறான். 2 பேருடைய வயிறும் குத்தி தரையில போய் குத்துற அளவுக்கு அவன் வேகமா குத்துற. அப்படின்னா அவனுக்குள்ள எவ்வளவு வைராக்கியம், பரிசுத்த வைராக்கியம், கர்த்தருக்குள்ள பரிசுத்த வைராக்கியத்தை அவன் எவ்வளவுக்குள்ள வச்சிருந்தான் பாருங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழ்றீங்க? பக்கத்தில் உள்ள பார்த்து கேளுங்களேன், இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழ்றீங்க? எத்தனை பேர் மற்றவங்களை பரிசுத்தமா வாழ வைக்கிறீங்க? எத்தனை பேர் மற்றவங்களை பரிசுத்தத்தில் நடத்துறீங்க? கேளுங்களேன், வாய் திறந்து கேளுங்களேன். இன்னைக்கு எல்லாம் இருக்கு சபையில், மக்கள் இடத்துல எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்ல? சொல்லுங்க சிஸ்டர், சத்தமா சொல்லுங்க. இந்த உலகத்தில் பிசாசு பாவத்தை பெருக்கிக்கிட்டான். இந்த உலகம் பாவத்தினால நிறைந்திருக்கிறது. அதனால இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் இடத்துல, இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் இடத்துல பரிசுத்தம் இல்லை. இன்னைக்கு சபை போதகர்கள் மத்தியில் பரிசுத்தம் இல்லை. இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிறவங்க இல்லை. நான் ஒன்று சொல்றேங்க, நீங்க சும்மா ஆண்டவருக்கு பரிசுத்தமா வாழ முடியாதுங்க. உங்களுக்குள்ள தேவனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தாதான் உங்க கண் அடக்கி, உங்க காது அடக்கி, உங்க கை அடக்கி, உங்க சொருபத்தை அடக்கி அப்படியே நிற்பீங்க. எந்த இடத்துல உங்க கை துணிகரமா நீட்டப்படாது, எங்கேயும் உங்க கண்கள் துணிகரமா பார்க்காது, எதையும் உங்க காதுகள் துணிகரமா கேட்காது, எங்கேயும் உங்க கால்கள் துணிகரமா நடக்காது. ஓ, கர்த்தருக்கு நான் பரிசுத்தமா இருக்கணும், கர்த்தருக்கு நான் பரிசுத்தமா இருக்கணும். என் தேவன் பரிசுத்தர், என் தேவன் பரிசுத்தர், என்னை அவர் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று சொல்லி உன்னுடைய கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் ஆண்டவருக்காக நீ அடக்கிக் கொள்ளணும்னா உனக்குள்ளே பரிசுத்தத்தை குறித்த ஒரு வைராக்கியம் எழும்ப வேண்டும். இந்த வைராக்கியம் தாங்க கர்த்தரை உனக்காக எழுப்பிவிடும். நல்லாதான் கையை தட்டுங்களேன். இவ்வளவு நான் சவுண்டு கொடுத்து பேசுறேன், உங்களுக்குள்ள போகிறதா?
தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிற தாய் இல்லை. தன் பிள்ளைகளை பரிசுத்தத்தில் நடத்துகிற தகப்பன்கள் இல்லை. இன்னைக்கு பரிசுத்தம் குதிரை கொம்பா இருக்குது. பரிசுத்தம் இல்லைன்னா பரலோகம் இல்லை. இன்னைக்கு வேசித்தனம் பெருகிருச்சு. இன்னைக்கு விபச்சாரம் பெருகிருச்சு. சபைக்கு வருகிற சகோதரர்களுக்குள்ள வேசித்தனம், விபச்சாரம், வேலை செய்யற இடத்துல வேசித்தனம், விபச்சாரம் பெருகிருச்சு. இவங்களுக்காக எழும்புகிற பிணகாசுகள் யாரு? ஈட்டியை எடுத்து போய் பரிசுத்தப்படுத்துகிற பிணகாசுகள் யாரு? அவங்களுக்கு தான் நித்திய ஆசாரிய பட்டம், அவங்களுக்கு தான் சமாதானம். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய ஆவி நமக்குள்ள எழும்ப வேண்டும். இன்னைக்கு பிணகாசுகளாக எழும்ப வேண்டும். இன்னைக்கு செல்போன்களை பார்த்து, டிவியில் சினிமா சீரியலை பார்த்து இன்னைக்கு கெட்டு போகிற ஜனங்கள் ஏராளம். வேலைக்கு போகிற இடத்துல அருவருப்பான பாவ கிரியைகளை செய்கிற மக்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இது கடைசி காலம். நோவாவின் காலம் எப்படி கொடுமையினால் நிறைந்திருந்ததோ அதே போலதான் இன்னைக்கு இந்த பூமி கொடுமையினாலே நிறைந்திருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. நீ கைவிடாமல் காத்துக்கொள்ளப்படுவதற்கு பவுல் அப்போஸ்தலன் சொன்னபடி பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லப்பட்ட அந்த பரிசுத்தம், அந்த பரிசுத்தம், அந்த பரிசுத்தம் நமக்குள்ள வரட்டும். கைத்தட்டி கொஞ்சம் ஆவியில நிறைஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுப்பீங்களா? ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். இந்த வாலிபர்களுக்குள்ளே பரிசுத்தம் வரட்டும் ஐயா. இந்த குடும்ப தலைவர்களுக்குள்ளே பரிசுத்தத்துக்காக ஜெபிய. உன் பிள்ளைகள் பாவம் செஞ்சாங்கன்னா ஒத்து போகாத. உன் பிள்ளைகளுக்கு முன்னாடி எதிர்த்து நில்லு. பாசத்தில் பாவம் செய்யட்டும்னு ஜாலியா இருக்காத. சபையில் யாராவது பாவம் செஞ்சாங்கன்னா ஒத்து போவாத. அது ஓன்ட்டையும் பரிசுத்தம் இல்லை, அவங்களிடத்துல பரிசுத்தம் இல்லை. உனக்காக கர்த்தர் எழும்ப மாட்டாரு, விட்டுருவாரு. ஆனா பாவத்தை கண்ணுல பாக்குறியா? அருவருப்ப கண்ணுல பாக்குறியா? எந்திரிச்சு நில்லு, துணிந்து நில்லு. ஒரு ரத்தம் கொதிக்கட்டும், இருதயம் துடிக்கட்டும். பரிசுத்தத்துக்காக நில்லு, வைராக்கியம் கொள். கர்த்தர் உனக்காக எழும்புவார். கர்த்தர் உனக்காக எழும்புவார். கர்த்தர் உனக்காக எழும்புவார். கர்த்தர் உனக்காக எழும்புவார். உன் பிள்ளைகளுக்காக கர்த்தர் எழும்புவார். உன்னை உன் சந்ததியும் கைவிட மாட்டார். நித்திய ஆசாரிய பட்டத்தை உன் குடும்பத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருப்பாரு. கைத்தட்டு வர மாட்டேங்குது பாத்தீங்களா? கடினமாக இருக்கிறது. ஆவியானவருடைய அசைபாடுதல் இறங்கட்டும். பரிசுத்தத்தை குறித்து இந்த பிள்ளைகளுக்குள்ள வைராக்கியம் உண்டாகட்டும் ஐயா. நீயே சினிமா பார்த்துட்டு உட்காந்துருக்க. உன் பிள்ளைகளை எப்படி நீ பரிசுத்தப்படுத்துவ? ஆண்டவர் சொல்றாரு, நீயும் பரிசுத்தமாரு, உன் பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்து. பாவம் செய்கிறவங்க கூட ஒத்து போகாத. பாவம் செய்கிறவங்களை சிநேகிக்காத. பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று. ஆமென். கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரூத்துவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 11வது வசனம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக நீ உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், கவனிங்க. 3வது, ஆண்டவருக்காக வைராக்கியம் யாருக்குள்ள எழும்புகிறதோ அவர்கள் இரத்த சம்பந்தப்படாத
மக்களுக்கு ஊழியம் செய்வாங்க. கர்த்தரை நேசித்து கர்த்தருடைய நாமத்தினால ஊழியம் செய்வாங்க. சபைக்கு ஊழியம் செய்வாங்க. இன்னைக்கு நிறையா பேர் நீங்கள்லாம் ஊழியம் செய்கிறீங்க. உங்கள் தாயாக இருக்கும், உங்கள் தகப்பனாக இருக்கும், உங்கள் உடன் பிறந்தவங்களாக இருப்பாங்க, அல்லது உங்கள் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. உங்கள் தாத்தா அவங்க தாத்தா கூட பிறந்தவங்க அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் ஒர்க் பண்ணுவீங்க. இது வைராக்கியம் கிடையாது. இது சொந்தத்துக்காக நீங்கள் பாராட்டுகிற வைராக்கியம். ஆனால் உங்கள் மாமியாருக்கு நீங்கள் செய்கிற ஊழியம், உங்கள் மருமகளுக்கு நீங்கள் செய்கிற ஊழியம், இது எந்த விதத்திலே ரத்த சம்பந்தப்பட்டது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் செய்கிற ஊழியம் அது கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டது. சபைக்கு வருகிற உங்களோடு கூட அதாவது சம்பந்தப்படாத ஒரு சகோதரையோ ஒரு சகோதரிக்கோ நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவங்களுடைய வீடுகளுக்கு சென்று ஒரு நல்லதிலே ஒரு கெட்டதிலையோ நின்று அவர்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் வைராக்கியத்தை எழுப்புகிறதாக இருக்கும். உங்களுக்குள்ளே தேவனை குறித்தான ஒரு வைராக்கியம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ரூத்துவுக்கு கணவர் இறந்து போயிட்டாரு, மாமியார் வயசானவங்களாக போயிட்டாங்க. ஆனால் போவாஸ் ரூத்துவை குறித்து சொல்லும் பொழுது, உன் கணவர் இறந்த பின்பு உன் மாமியாருக்காக நீ செய்தது எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அதாவது ஒரு வயசான மாமியார், அவங்க மூலமாக எந்த லாபமும் இல்லை, எந்த ஆதாயமும் இல்லை, ஆனாலும் அவங்களுக்கு இந்த ரூத்து சேவை செய்து கொண்டிருக்கிறாள் என்றால் அதுக்கு காரணம் அவளுக்குள்ளே தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் இருந்தது. அந்த வைராக்கியத்தை அவளுடைய வார்த்தையிலிருந்து நம்ம காணலாம். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு அவள் சொல்ற இடத்துல இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் அவள் தேவன் மேல எவ்வளவு வைராக்கியமா இருந்திருக்கிறாள் என்று. நீங்களும் தேவன் மேல வைராக்கியமா இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு நீங்கள் காண்பிக்கிற வைராக்கியத்தை விட சபையில் தேவனுக்காக தேவனுடைய பிள்ளைகளுக்காக நீங்க செய்கிற வைராக்கியம் பெருசாக இருக்கும். ஆமென். தம்பி தூங்குறியா? உனத்தான் தூக்கம் வருதா? நல்லா நிமிர்ந்து பார்த்து சொல்லு. கையை ஊத்து ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நல்ல சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நான் வைராக்கியத்தோடு பேசுகிறேன். உனக்காக தேவன் வைராக்கியம் பாராட்டணும்னு பேசுகிறேன். ஆனால் நீ தூங்குனா இப்படி நிமிர்ந்து பார்த்து நல்ல கை வைத்து ஒரு அல்லையா சொல்ல. என்ன பாரு, கையை வைத்து அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஒரு ரத்த சம்பந்தப்படாத சபைக்குள்ளே இருக்கிற இயேசுப்பாவை நேசிக்கிற இயேசுப்பா மேலே அன்பு காண்பிக்கிற மக்களுக்கு சர்வீஸ் பண்ணு, ஊழியம் செய். சொந்தம் அப்படின்னு நீ ஊழியம் செய்யல, அதை விட அதிகமாக கர்த்தர் இயேசுப்பா அப்படி சொல்லிட்டு ஊழியம் செய். ஆண்டவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து ஊழியம் செய். நான் சொல்றேன், உனக்காக கர்த்தர் எந்திரிப்பார், வைராக்கியத்தோடு எந்திரிப்பார். எதுக்கு தெரியுமா? உனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க எந்திரிப்பார். வாழ்க்கையே இல்லாமல் போகக்கூடிய நிலைமையில வாழ்க்கையே அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத தன்மையிலையும் கர்த்தர் உனக்கு சூப்பரான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார். உனக்கு சூப்பரான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார். ரூத்துவுக்கு எப்படி ஒரு போவாசம் கொடுத்தாரோ அதே மாதிரி உனக்கு நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை தேவன் உண்டாக்கி கொடுப்பார். நல்லா தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல கை தட்டி தம்பி, நல்ல கையை தட்டி வாயை திறந்து இயேசுவை அப்படி சொல்ல. நான் சொல்றதுக்கு கீழ்ப்படிய. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை நினைப்பார், கர்த்தர் உன் எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்வார். மற்ற ஜனங்களுக்கு ஒர்க் பண்ணி பழகு. மற்ற ஜனங்களுக்கு ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவருடைய மக்கள் தான். அவங்களுக்கு உதவி செய்து பழகு. உன் சொந்தத்துக்கே உன் உழைப்பை கொடுத்து இதுவரைக்கும் நீ என்னத்தை அள்ளி கட்டி கொண்டாய்? சொந்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டி என்னத்தை அள்ளி கட்டி கொண்டாய்? ஏமாந்து போனதான் மிச்சம். ஆனால் நீ கர்த்தருக்காக செய்ய, கர்த்தருடைய நாமத்துக்காக செய்ய, நிச்சயமா சொல்றேன், இதுக்குள்ள நீ பெரிய ஆளா இருப்ப, பெரிய பிரகாசம் உள்ள மனுஷனா மாறி இருப்ப. உன் எதிர்காலம் பிரகாசித்திருக்கும். இனி காலம் செல்லல. இனிமேலாவது கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒர்க் பண்ண. இந்த ரூத்து மாதிரி பிரதிபலனை எதிர்பாராம, ஒரு எந்த மாமிசை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம நீ ஒர்க் பண்ணி பாரு.
கர்த்தருடைய நாமத்தை மட்டும் வச்சு ஒர்க் பண்ணி பாரு. கர்த்தருடைய நாமத்துக்காக காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை இந்த தேவன் மறப்பது கிடையாது. நீ சண்டேஸ் கிளாஸ் நடத்துற, KVPS நடத்துற, நீ கேர்சல் கூட்டமெல்லாம் நடத்துற, இதெல்லாம் ஆண்டவருக்காக நீ செய்யற ஒர்க்கு. இன்னும் ஆண்டவருக்காக செஞ்சு பாரு, உனக்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டு எழும்புவாரு. ஆமென், ஆமென். அதாவது நான் எப்படி உணர்றேன் தெரியுமா? இந்த கற்பாறைகள்கிட்ட பேசுகிற மாதிரி உணர்றேன். ஏன்னா இங்கே நிறைய கற்பாறைகள் தான், காதில் போக மாட்டேங்குது. இதே வேறு எங்கேயாவது பேசியிருந்தோம்னா இந்நேரம் பயங்கரமாக அவங்க ஆர்ப்பரித்திருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நான் பேசுகிற வசனம், நீ எதற்காக வைராக்கியம் பாராட்டி இருக்கிற, ஆனால் இன்னைக்கு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி அவரை எழுப்பி விட. உனக்காக ஒரு 3 மாதத்துக்குள்ள உனக்கு ஒரு சிங்காசனம் காத்திருக்கும். ஆமென். நான் சொல்கிறது என் வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை, உண்மை. மாமிசத்துக்குரியவனாவே வாழாத, மாமிசத்தை விட்டு வெளியே வா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நேசி, அதுவும் கர்த்தருடைய நாமத்தினால நேசி. ஜெபி. மற்றவங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் தாயை போல பாரு. சகோதரிகள் அப்படித்தான், நிறைய மாமிசத்திற்குரிய சகோதரிகள், சொந்தம் பந்தம் அப்படின்னா உயிரை கொடுக்குறாங்க. ஆனால் இயேசுவுக்காக, இயேசுவின் நாமத்தினால என்னைக்காவது மக்களை உங்களால் நேசிக்க முடியுதா? அதனால தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியலை, அதனால தான் உங்களுக்காக ஆண்டவர் எழும்ப முடியலை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க, இந்த ரூத்து மாதிரி ஒப்பு கொடுங்களேன். ஒப்பு கொடுப்பீங்களா? என் மாமியாரையே நேசிக்க முடியலை, என் மருமகளையே நேசிக்க முடியலை, நீங்கள் எப்படிங்க மற்றவங்களை நேசிக்க முடியும்? இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்களேன். என் மாமியாரை ஒரு தாயை போல நேசிப்பேன், என் மருமகளை ஒரு பிள்ளையை போல நேசிப்பேன், என் பிள்ளையை விட அதிகமாக நேசிப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்களேன். உங்களுக்காக வைராக்கியம் கிளம்பும், உங்களுக்காக வைராக்கியம் கிளம்பும். முழங்கால் போடுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? தேவனுக்காக வைராக்கியம் கொள்வீங்களா? அவருடைய சமூகத்தை குறித்து வைராக்கியம் கொள்வீங்களா? அவருடைய பரிசுத்தத்தை குறித்து வைராக்கியம் கொள்வீங்களா? ஊழியத்தை குறித்து வைராக்கியம் கொள்வீங்களா? 2 கைகளை உயர்த்தி காமிங்களே. இந்த வசனத்தின் மூலமாக உங்கள்கிட்ட பேசினாரா ஏசுபா? பின்னாடி இருக்கிற சிஸ்டர் உங்கள்கிட்ட பேசினாரா? நான் கத்தி 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 பேசியிருக்கேன், என் பாதி உயிர் போயிருச்சு. ஆனால் நீங்கள் பலன் கொடுத்தீங்கன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும். நான் வைராக்கியத்தோடு பேசியிருக்கிறேன், வைராக்கியத்தை குறித்து. நீ ஒரு பிணகாசா எழும்புவியா? உன் கையை உயர்த்தி காமி. இயேசுவே, இயேசுவே. இந்த வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? எத்தனை பேர் அர்ப்பணம் செய்வீங்க? வைராக்கியம் உள்ள மக்கள் இல்லை அம்மா. ஏசப்பா கண்ணீரோடு காணப்படுறார். வைராக்கியம் உள்ள ஆள்கள் இல்லையே. அனலும் இல்லாத குளிரும் இல்லாத 2 நினைவுகள் உள்ள குந்தி குந்தி நடக்கிற ஜனங்களை தான் இங்க பாக்குறேன் நானு. ஆனா எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஆட்கள் இல்லையே. என் பரிசுத்தத்துக்காக, என் சமூகத்துக்காக, என் சபைக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஆட்கள் இருக்கிறாங்களா? கர்த்தர் கேட்கிறாரு, என் சபைக்காக, என் சபையில் உள்ள ஜனங்களுக்காக, என் சரீரத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனம் இருக்குதா? அப்ப கூட மகளே கைத்தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு நன்றியை சொல்லுங்க.
நன்றி ஏசப்பா. நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, கிருபைக்குள்ள தாங்கிக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் கூட இருங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நம்முடைய